எவ்வளோ நேரம் தான் இந்த ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது. இந்நேரம் நம்ம கிரகத்தில் இருந்திருந்தோம்னா எப்படியோ உட்காந்துருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற, அம்மா கையால் சாப்பிட, பத்தாவதுக்கு விருதுலாவை கூப்பிட்டு படத்துக்கு பீச்சுக்குன்னு போயிட்டு வந்திருப்பேன். வெளியே சாப்பிட்றப்ப தான் அம்மா சாப்பாடோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன் நேரம் கிரகம் விட்டு கிரகம் வந்து அம்மா சாப்பாடோட அருமை எனக்கு தெரிய வச்சிருச்சு. அம்மாவை கேசரி பண்ணி வைக்க சொல்லிவிட்டு நான் கிளம்புனேன். இப்போ கிரகம் விட்டு கிரகமே வந்து உட்காந்துருக்கேனே. ஐயோ, அங்கே அம்மாவும் அப்பாவும் என்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றுமே புரியலையே. ஆமாம், அந்த பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்கான். நாம் ஒன்று நினச்சோம், ஆனால் நம்ம கிரகத்துலலாம் மாய மந்திரம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிற மாதிரி இந்த கிரகத்துலேயும் கண்டிப்பாக யாராவது இருக்கணும். மாயம் மந்திரம் பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஹெல்ப் மூலமாக நம்ம அந்த கிரகத்தை விட்டு போகலாம். இந்த நெசமாயாவோட ஃப்ரெண்டு நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்ககிட்ட கேட்டால் ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கும். அப்படி மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக என் கிரகத்துக்கு சீக்கிரமாக போயிடுவேன். அங்கிள், விக்ரம்க்கு ஒன்றும் ஆகாது அங்கிள். கண்டிப்பாக நம்மளை பார்க்க எந்திரிச்சு வருவான் அங்கிள். அந்த நம்பிக்கையில் தான்மா நானும் உங்கள் ஆண்டியும் உயிரோடையே இருக்கோம். அங்கிள், இப்படிலாம் பேசாதீங்க அங்கிள். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும் அங்கிள். அப்போ தான் ஆண்டிக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இங்கே பாரு நீலிமா, இந்த விக்ரமை வச்சு தான் நம்மளோட நெசமாயாவை கண்டுபிடிக்கணும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நெசமாயா மாதிரியே இந்த விக்ரமுக்கும் நம்ம சண்டை பயிற்சிலாம் கற்றுக் கொடுக்கணும். என்னன்னு சொல்கிறீங்க? இவனுக்கு எதுக்கு நம்ம சண்டை பயிற்சிலாம் கற்றுக் கொடுக்கணும்? அட ஆமாம்மா, இவன் போட்டியில் கலந்துக்கிட்டால் தான் நம்மளோட நெசமாயாவை கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஆண்டியை தான் நான் எப்படி சமாதானப்படுத்த போகிறேன்னு எனக்கே தெரியலம்மா. சாமி ரூம்லேயே உட்காந்து அழுத மணிக்கு தாம்மா இருக்கா. சாப்பிட கூட மாட்டாம்மா. அவளுக்கும் ஏதாவது ஆயிருமான்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அங்கிள். நான் போய் ஆண்டியை சமாதானப்படுத்துகிறேன், சாப்பிடவும் வைக்கிறேன் அங்கிள். ரூம்லேயே எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருக்கிறது, போர் அடிக்குது. என்ன விக்ரம்? ஏ புயனா, அம்மா என்ன ஆச்சு? நீங்க நெசமாயன் வந்து உட்கார்ந்திருக்க. என்ன பண்ண போற? ஐயோ, அது ஏன் கேட்குற புயனா? எனக்கு பேசுகிறதுக்கும் ஆள் இல்லாமல் போர் அடித்து போய் உட்காந்துருக்கேன் புயனா. நான் இங்கேருந்து போகிறதுக்கு வழி கிடைக்குமான்னு கூட ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கேன். என்ன கொஞ்சம் வெளியே கூட்டு போறியா? எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பேன்ல. வெளியே போகிறதுனால எனக்கு என் கிரகத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு தான் புயனா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறியா? அங்கிள், நீங்களும் என்ன சாப்பிடாம இருக்கீங்க. நீங்கள் சாப்பிடுங்க அங்கிள். நான் வீட்டுக்கு போய் ஆண்டியை பார்க்குறேன். விக்ரம் சரியாகி வரப்ப நீங்கள் நல்லா இருந்தால் தான் அங்கிள் விக்ரமை பார்க்க முடியும். நீயும் கிரகத்துக்கு போகிறதுக்கு என்னென்னமோ யோசிக்கிற, ஆனால் ஒன்றும் நடக்கதான் மாட்டேங்குது. என்னத்த சொல்ல? புயனா, என் கிரகத்துக்கு போகணும் தான். நான் என் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும். அது எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை விட எனக்கு இப்போ பெரிய விஷயமா தெரியுது, இந்த உடம்பு தான் புயனா. இந்த உடம்ப பாரு, அப்படியே கரலை கட்ட மாதிரி இருக்குது, இரும்பு மாதிரி இருக்குது புயனா. இந்த உடம்புக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது புயனா. கைச்சு தூக்குனால பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நெசமாயா நல்ல பயிற்சிலாம் பண்ணி உடம்ப நல்ல இரும்பு மாதிரி வச்சுருக்கான்.
நீங்கள் இப்படி உடஞ்சி போய் உட்காராதீங்க அங்கிள். உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அங்கிள். எனக்கு நம்பிக்கை இருக்கு அங்கிள். விக்ரம் கண்டிப்பாக சரியாகி வருவான் அங்கிள். நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுறது எனக்கு ஆறுதலாக இருக்குமா? புயனா, அது என்ன மார்க்கெட்டா? என்ன இப்போ நீ என்ன சொன்ன? ஐயோ சாரி புயனா, அது சந்தையான்னு கேட்டேன். இப்படி புரியுற மாதிரி கேளுப்பா. ஆமாம் ஆமாம், அது சந்தை தான். உனக்கு எதுவும் வாங்கணுமா? இல்லை இல்லை, எனக்கு ஒன்று வேணாம். அங்கே காய் வாங்குறதுக்கு ஏதோ கொடுத்துட்டு வாங்குறாங்களே, என்னத்தை கொடுக்குறாங்க? அதுவா, காட்டுக்குள்ள போய் மிருகங்களை வேட்டையாடுவாங்கப்பா. அந்த மாமிசத்தை கொண்டு வந்து இந்த சந்தையில கொடுத்துட்டு அதுக்கு சமமா பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. என்ன சொல்கிற புயனா? பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு மாமிசத்தை வைப்பாங்க? ஏன் காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்க? பாவம், ஆண்டிக்கு வருத்தம் இல்லாமையே இருக்கும். சாப்பிடாம வருத்தப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்காங்களே, எப்படி சமாதானப்படுத்தன்னு தெரியலையே. காசா? உங்க கிரகத்துல அப்படி எதுவும் ஜந்தை எதுவும் இருக்கா என்ன? ஓ, உங்கள் கிரகத்தில் காசுன்ற ஒன்று இல்லவே இல்லை போல. உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம கிரகத்தில் அந்த காகிதத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஆமாம் போயினா, எல்லாருமே மிருகங்களை வேட்டையாடி தான் எல்லா பொருட்களையும் வாங்குவாங்களா? மிருகங்களை வேட்டையாடி அந்த மாமிசத்தை கொண்டு வரவங்களுக்கு விலை அதிகம். ஒவ்வொருத்தவங்க அவங்க நிலத்துல விவசாயம் பண்றதை கொண்டு வந்து கொடுத்துட்டு தேவையான பொருளையும் வாங்கிட்டு போவாங்க. ஓ, உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் புயனா. ஆண்டி, ஆண்டி, என்ன ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கோம், ஒன்றும் பதில காணோம். கதவு திறந்தா இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ள வேணா போய் பார்ப்போம். என்னப்பா விக்ரம், இந்த கிரகத்தை பத்தி விசாரிக்கிறத பார்த்தா இவன் கிரகத்துக்கு போகாம இங்கேயே பேசாம இருந்துருவா போலயே. அட புயனா, நீ ஏன கலாய்க்கிற பத்தியா? நான் என் கிரகத்துக்கு எப்படா போவோன்னு இருக்கேன். இந்த கிரகத்துக்கும் எங்கள் பூமி கிரகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது புயனா. இந்த கிரகமும் வழக்கு முறையெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு தான். ஆனால் சாப்பாடு முறையும் அந்த வசதியான வாழ்க்கை இங்கே இல்லையே. அது மட்டும் இல்லை, முக்கியமாக என் குடும்பம் இங்கே இல்லவே இல்லை. நான் எப்படி இங்கே இருக்கணும்னு நினைப்பேன் புயனா. சரிப்பா சரிப்பா, வருத்தப்படாத. வழியதும் கிடைக்காம போயிட போகுது. நீயும் இந்த கிரகத்துக்கு வந்ததுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கதான்ப்பா செய்யும். நீ இங்க முடிக்க வேண்டிய வேலை ஏதாவது உனக்கு கண்டிப்பா இருக்கணும்ப்பா. ஐயோ ஆண்டி, புயனா, நீ உருவத்தில் தான் பூனை மாதிரி இருக்க. ஆனால் நீ பேசுகிறதுலாம் எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி தான் பேசுகிற. எங்கள் அம்மாவும் அடிக்கடி இதை தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் நடக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ ஏன்ப்பா அதுதான் சொல்லிகிட்டு இருக்க? நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனை வரதா இருந்தாலும் என் கிரகத்திலே வந்திருந்தா எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. எங்கள் அம்மா அப்பா ஃபேமிலிலாம் என் கூடவே இருந்திருக்கும். என்னோடய குடும்பம், என்னோடய விருதுலா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அப்பயே உங்ககிட்ட கேட்டேன், போய்கிட்டே பேசுவோன்ட்டு நானும் மறந்துட்டேன் பாரு. ஆண்டி தண்ணி குடிங்க ஆண்டி. சாப்பிடாம இப்படி இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா? நான் இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தா ஆண்டி வரேன். விக்ரம் சீக்கிரம் சரியாக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க ஆண்டி.